ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரா சாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் சாவல்னால் வந்து அரிசி சாதம். அதை வந்து நம்ம எப்படி இப்போ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டு, அதுக்கப்புறமா ஜீரகத்தை நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா வெடிக்க விட்டுடுங்க. அந்த ஜீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கோம். காரப்பொடி வந்து நல்லா இதான உடனே இந்த நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரைஸை இதில் நல்லா இப்படி கொட்டிடணும். கொட்டிட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஜீரகத்தோட இதையும் நல்லா சேர்த்து காரப்பொடி இதெல்லாம் சேர்த்து, காரம் இல்லாமலும் கீ ரைஸ் அப்படின்னு தனியாக பண்ணலாம். ஹோட்டல்லாம் கூட வருது. அது மாதிரி கீ ரைஸாக வேணாலும் பண்ணிக்கலாம் காரம் இல்லாமல். இதை நம்ம லைட்டாக காரம் போடுறதுனால சும்மா தாலோ அல்லது வந்து ஊறுகாய் அதுமாதிரி எது இருந்தாலும் அதை தொட்டுட்டு நம்ம சுட்ட அப்பளம் அதுமாரி எது கிடைச்சாலும் தொட்டுட்டு சாப்பிடலாம். அதனால தான் லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் காரம் போடுறோம். இந்த அரிசிங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக இதை கலந்து விடணும். இதுக்கு பேர் தான் ஜீரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் கீ ரைஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே இது தான். காரம் பொடி போட்டாலும் போடலைன்னாலும் இது நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட்றதுக்காக அந்த காரப்பொடி போடுறோம். இல்லை தொட்டுக்க வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து சும்மா தால் மாரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரைஸை வந்து மத்தியானம் லஞ்சு கூட பண்ணிக்கலாம், நைட்டு டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு அப்போக்கப்போ நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அரிசி எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பச்சரிசி மோஸ்ட்லி இதுக்கு போட்டிங்கன்னா நல்லா பொரிப்படும். அந்த ஜீரகத்தோடு சேர்ந்து நல்லா அந்த மாதிரி பொரியரிசி மாதிரி அப்படியே பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கல் உப்பு பயன்படுத்த முடியாது இதுக்கு, ஏன்னா வந்து கல் கரையாமல் இருக்கும். இப்போ நம்ம பொடி உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு போடுறோம். இந்த சாவல் ஜீரா சாவலுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது நம்ம அரைப்படி போட்டிருக்கோம். அரைப்படிக்கு அந்த எதால் போட்டோமோ அதால் 1.5 வந்து தண்ணி. உப்பு தேவைக்காக பேர்ப்ப நம்ம போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து தண்ணி ஊற்றும் போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க, இல்லைனா குப்பு குப்புன்னு மேலே வந்து கையில் தெரிச்சிரும். அதனால் சிம் பண்ணிவிட்டேன் அடுப்பை. இப்போது இதால் நம்ம 1.5 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். 1க்கு 1.5. இது இப்போ ஒரு அரை ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த ஜீரா அந்த லைட்டான காரம் எல்லாம் வந்து அப்படியே சூப்பராக தகதகன்னு இருக்குது. இதுக்கப்புறமா இதை ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோன்னா கமன்னு வாசனையோடு அந்த ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம விசில் வரட்டும், வந்தோன்னே திருப்பி பார்ப்போம். இந்த பாருங்கள், நம்மளோட கீ ரைஸ் ஜீரா சாவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, உதிரியாக பழப்பலான்ட்டு அருமையாக இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சுட சுட நல்லா மழை பனி நேரத்துக்கு நல்ல ஜெரிமான சக்தி கொடுக்கும். நைட்லேயும் நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம். இதுலேயே ஆஃப் பாயிலில் ஒரு ரைஸ் வருது இல்லையா, புழுங்கல் அரிசி மாதிரியே, அந்த ரைஸ்லேயும் இது மாதிரி பண்ணலாம். சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு ஜீரா சாவல். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வீட்லேயே நமக்கு கிடச்சிரும் ஹோட்டல் போகாமலே. இதுக்கு தால் கூட நீங்கள் தொட்டுக்க பண்ணிவிட்டு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கும் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணலாம். உங்களோட சௌகரியம். காலம்புற ஆஃபீஸ் போகும்போது கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு லஞ்சுக்கு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டுக்கு போயிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லாருமே கொடுத்துடலாம். ஒரு தால் மட்டும் பண்ணால் நீங்கள் போதும்.
ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ விவர்ஸ்.